வணக்கம் மாணவர்களே. இன்னைக்கு நம்ம பார்க்கிறது முக்கியமானவர்களுக்கு சரியா கணக்கு முதல்ல ரீட் பண்ணுவோம். A person starts his journey from the center O of the park. ஒரு பார்க்கு அதில் மையத்தில் O அப்படின்ற இடத்துல ஸ்டார்ட் பண்ணுறாங்க and comes back to the same position following the path OP QO. அதாவது ஓலேருந்து பிக்கு போகிறாரு, தென் பிலேருந்து கியூ போகிறாரு, அதுலேருந்து மறுபடியும் என்ன செய்றாரு, ஓகே வந்துடுறாரு. சரி, as shown in the figure. The radius of the path taken by the person is 200 meter. So the radius is 200 meter. And it takes 3 minutes 58 seconds to complete this journey. முழுமையாக முடிச்சவருக்கு அவருக்கு 3 நிமிஷம் 58 செகண்ட் ஆகுது. ஆவரேஜ் ஸ்பீட் ஆஃப் த பர்சன் கேட்டிருக்காங்க. சரிங்களா, பையோட வேல்யூ வந்து 3.14 அப்படின்னு எடுத்துக்கணும். பி ஆவரேஜ் ஈக்குவல் டு டோட்டல் டோட்டல் டைம் நமக்கு தெரியும். சரிங்களா, டோட்டல் டைம் அவங்க நான் நினைக்கிறேன். டோட்டல் டைம் எவ்வளோ கொடுத்தாங்க, 53 minutes 58 seconds. இதை நம்ம என்ன செய்யணும், எல்லாமே செகண்டாக மாற்றணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா, ஸோ 3 minutesன்றது 150 செகண்ட் ப்ளஸ் 58 செகண்ட், ஸோ 238 செகண்ட். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். சரிங்களா, செகண்ட்ஸ் கன்வெர்ட் பண்ணும். ஸோ டோட்டல் டைம் இஸ் 238 செகண்ட். சரிங்களா, இப்போ டோட்டல் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். இங்கே ஒரு 200 போகிறாங்க, இங்கே ஒரு 200 மீட்டர், அப்போ 400 மீட்டர் ஆச்சு. சரிங்களா, 400 ஆச்சு. The circumference of the circle 2 pi r வரும். Circumference of the circle is 2 pi r, 2 pi into 200. Okay. So 2 pi into 200. நமக்கு என்ன செய்யறாங்க, முழு சர்க்கிளும் போல கால் போய் தான் போறாங்க. அப்ப 2 pi into 200 divided by 4. இதை கட் பண்ணோம்னா இங்க 2 100 வரும். அப்புறம் 2 கேன்சல் ஆயிடும். 100 5 தான் வரும். ஆன்சர் 100 5 வரும். ஓகே, ஸோ P to Q வந்து 100 பை வரும், O to P 200, Q to O 200, so 400 plus 100 பை. The distance, total distance is 400 plus 100 பை. ஸோ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம்னா 3.14 into 100 போட்டோம்னா 114 வரும். 114 plus 400, so we get 714 divided by 238. இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ண வந்து 3 மீட்டர் பர் செகண்ட் வரும். ஸோ ஆப்வியஸ் ஸ்பீடு வந்து 3 மீட்டர் பர் செகண்ட் தான் ஆன்சர். இதில் முக்கியமான விஷயம் நமக்கு என்னென்ன தெரிஞ்சுக்கணும்னா, டோட்டல் டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம் தெரிஞ்சுக்கணும், சர்க்கம்ஃபரன்ஸ் அந்த சர்க்கிள் ஃபார்முலா தெரிஞ்சுக்கணும், இல்லைன்னா நமக்கு பண்ண முடியாது. அப்புறம் டைம் வந்து மினிட்ஸில் கொடுத்து செகண்ட் கன்வெர்ட் பண்ண தெரிஞ்சுக்கணும். 3 தான் இந்த மாதிரி பண்ண முடியும். இதில் ஏதாவது ஒன்று நமக்கு தெரியலன்னு பண்ண முடியாது. மோஸ்ட்லி சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிள் இதில் நம்ம தப்புறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இதெல்லாம் ஞாபகம் வச்சு பண்ணால் இந்த கணக்கை ரொம்ப ஈஸியாக பண்ணிட முடியும்.